கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களோடு அடியேனுக்கு ஏவப்படுகிறதான காரியத்தை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சில நிமிட செய்தியினால் தொடப்படுகிறவர்கள், பலனடைகிறவர்கள் இருப்பீர்களேயானால் அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுதும் கூட ஒரு பாடலை பாடி பிறகு தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்கிறீர், மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்கிறீர் ஐயா, அதிசயம் செய்கிறீர். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா ஐயா, சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சுகம் தந்தவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆம், எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய அன்பு பெரிது, அவருடைய இரக்கம் பெரிது. மனதுருக்கமான நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்! ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, நாம் கண்ணீரோடும் கூட தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனுடைய இரக்கம், தயவு, கிருபை இவைகளை எண்ணி எண்ணி துதிக்கும்படியாக மனதார நாம் தேவனை தொழுது கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் எப்படிப்பட்ட தேவன்! மனதுருக்கமான தேவன், இரக்கமுள்ள தேவன், நம்மீது தயவு பாராட்டுகிற தேவன், நம்மீது கருணை கொண்ட தேவன். அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் என்று சொன்னார். ஏன், எதற்காக, எப்பொழுது என்ற ஒரு கேள்வி
எழுகிறதல்லவா? நம்முடைய வேதத்திலே பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக புதிய ஏற்பாட்டின் காலத்திலே சில இடங்களிலே அவர் கண்ணீர் விட்டார் என்கிற அந்த வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை எனக்குள்ளாக கிரியை செய்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து ஏன் கண்ணீர் விட்டார், அதை தியானிக்கின்ற பொழுது அதனுடைய பின்புலங்களை, பின்னணியம் என்ன என்று தியானிக்கின்ற பொழுது சில காரியங்கள் எனது மனதுக்குள்ளாக எனக்கு நான் உணர்த்தப்பட்டேன். அப்படி உணர்த்தப்பட்ட காரியங்களைத்தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே செய்தியாக பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அருமையானவர்களே, நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பகுதி யோவான் 11ஆம் அதிகாரம் 32 முதல் 44 வரையிலான வசனங்கள். இந்த வசனங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த செய்தி என்னவென்று சொன்னால், இது உண்மையிலேயே நடந்ததான ஒரு காரியம், நடந்த காரியம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தபோது அவர் செய்த அநேக அற்புதங்கள், அடையாளங்களிலே, அதிசயங்களிலே மிகவும் 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 ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 32 முதல் 35 வசனங்கள் வரையில் உள்ள அந்த காரியங்கள் அங்கே பார்க்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்திலே, அவர் அங்கே வாழுகிற தேவனை மிகவும் நேசிக்கிறதான 2 சகோதரிகள் இருந்தார்கள், ஒரு சகோதரன் இருந்தார். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், மார்த்தாள், மரியாள் என்கிற அந்த 2 சகோதரிகள், அவர்களுக்கு ஒரு சகோதரன் லாசரு என்பவர். அந்த குடும்பத்தின் மீது இயேசு கிறிஸ்து மிகுந்த அக்கறை கொண்டவராக, மிகுந்த அன்பு கொண்டவராக அவர் இருந்தார். என்ன நடந்தது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அவர்கள் இருக்கிற அந்த கிராமத்தை விட்டு வெளியே போய், அவர் உலகமெங்கும் போய் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த நேரங்களில், அந்த காலகட்டத்திலே அந்த லாசரு நோய்வாய்ப்பட்டு மரித்து போய்விடுகிறார். இந்த காரியம் இயேசுவுக்கு தெரிவிக்கப்பட்ட பிறகு அவர் மிகவும் மனம் வருந்தி அந்த கிராமத்துக்கு வருகிறார். கிராமத்திலே வருகின்ற பொழுது அந்த மரியாள் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், நீங்க இருந்திருந்தா என் சகோதரனுக்கு இப்படி நேர்ந்திருக்காது, அவன் மரித்திருக்க மாட்டான் ஆண்டவரே, நீங்கள் இல்லாம போயிட்டீங்களப்பா, நீங்க இருந்தா என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொல்லி அவள் மிகவும் கலங்கி துக்கப்பட்டு வருத்தப்பட்டு அவள் அழுகிறாள். அந்த அழுகையை, அவருடைய கண்களில் இருந்து வடிகிற கண்ணீரை தேவன் கண்டார், இயேசு கிறிஸ்து கண்டார். அதே போல அங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் எங்கே நீங்க அடக்கம் பண்ணீங்க என்று அவர் கேட்கின்ற பொழுது அங்கே பார்க்கிறோம். இந்த வசனங்களை நாம் ஒரு மிகவும் சுருக்கமாக பார்ப்போம். யோவான் இந்த காரியத்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 32 முதல் 35 வசனங்கள் வரையிலே என்ன நடக்கிறது என்று சொன்னால், அங்கே இவர் மரித்து போனதை கேள்விப்படுகிறார். அந்த இடத்திலே வருகிறார். வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி இறந்து போயிட்டான்னு சொன்னதும் தேவன் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா, அந்த 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே இயேசு கண்ணீர் விட்டார். அவர் ஆவியிலே கலங்கினார். ஆவியிலே கலங்கி கண்ணீர் விடுகிறார். அருமையானவர்களே, ஆவியிலே கலங்கி கண்ணீர் வடிக்கிறார். பிறகு பாருங்க, அந்த இடத்தை எனக்கு காட்டுங்க என்றார். காட்டுங்க என்று சொல்லுகின்ற பொழுது மார்த்தாள் சொல்லுகிறார், ஐயோ மரித்து 4 நாள் ஆயிடுச்சப்பா, இப்ப போய் அந்த கல்லை புரட்டி நீங்க அந்த கல்லறையை பார்த்தீங்கன்னா அங்க நாருமே 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 என்று சொல்லி அவள் மிகவும் துக்கப்பட்டவளாக சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 2 சகோதரிகளையும் பார்த்து மனதிலே அவர் மிகவும் வேதனைப்படுகிறார், வருத்தப்படுகிறார். அதனால்தான் அவர் மனம் கலங்கி இருதயத்திலே, ஆவியிலே அவர் நிரம்பினவராக, ஆவியிலே கலங்கினவராக வெளிப்படையாக கண்ணீர் சிந்துகிறார், கண்ணீர் விடுகிறார். எப்படிப்பட்ட ஒரு அன்பு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு அன்பு! தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மையாய் முடியும் என்கிற வண்ணமாக அங்கே பாருங்க, அந்த சகோதரிகள்
தன்னுடைய சகோதரிடத்தில் மட்டுமல்ல, ஆண்டவரிடத்தில் எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையும், எந்த அளவுக்கு அவர்கள் அன்பா இருந்திருப்பார்களேயானால், எந்த அளவுக்கு நேசித்திருப்பார்களேயானால், தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய இயேசு அவர்கள் கலங்கின உடனே தானும் கலங்குகிறார். எப்படி கலங்குகிறார்? இயேசு கிறிஸ்து ஆவியிலே கலங்குகிறார், மாம்சத்திலே கண்ணீர் விடுகிறார். அருமையானவர்களே, சொல்றார், எங்கே வச்சீங்க, என்னிடத்தை போய் காட்டுங்க என்று சொல்லுகிறார். அங்கே கொண்டு போய் காட்டுகிறார்கள். அங்கே 11ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்களிலே பார்க்கிறோம். மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்றாரு. கல்லை எடுத்து போடுறாங்க. அந்த கல்லை எடுத்து போட்ட உடனே அந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்? ஆளாளுக்கு ஒரு துண்டை எடுத்து முகத்திலே மூடிக்கொள்வார்கள். ஆனால் தேவன் அப்படி இல்லை. என்ன சொல்றாரு? இயேசு கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செய்சாய்த்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். முதலாவது ஆண்டவருக்கு அவர் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறார். பிதாவாகிய தேவனுக்கு அவர் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறார். எப்படி செலுத்துகிறார்? கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவிசாய்த்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அதுவரையிலும் ஒன்றுமே நிகழல. லாசரு கல்லிலிருந்து வெளியே வரல, மரித்தவன் உயிரோடு எழுந்திருக்கிற, ஆனால் எழுந்திருந்து விட்டான் என்கிற அந்த நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கண்களை ஏறெடுத்து சொல்லுகிறார் பிதாவை நோக்கி, பிதாவே, நீர் எனக்கு செவிசாய்த்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். பிதாவாகிய தேவனே, நீர் எனக்கு செவிசாய்த்தீர், என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு விட்டீர், நீ அதற்கான பலனை கொடுத்து விட்டீர் என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துகிறார். 42ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். பிதாவாகிய தேவனே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இந்த பக்கத்துல கூடி இருக்கிறாங்களே, பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், இன்னும் அங்க இருக்கிற அந்த கூடி இருக்கிற யூத ஜனங்கள், அவர்கள் விசுவாசிக்கும்படியாக நான் உம்மிடத்துல இப்படி கேட்டையா அப்படி என்று சொல்லி பிதாவாகிய தேவனை நோக்கி அவர் விண்ணப்பத்தை செய்கிறார். யோவான் 11:41 இந்த வசனத்திலே என்ன குறிப்பிடப்படுகிறது? இவைகளை சொன்ன பின்பு பிதாவாகிய தேவனிடத்தை விண்ணப்பத்தை ஏறெடுத்து தான் எதற்காக இப்படி சொல்லுகிறேன் என்பதை சொன்ன பிறகு அவர் சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா, லாசருவே வெளியே வா என்று உரக்க சத்தமிட்டு கூப்பிட்டார். உரக்க சத்தமிட்டு கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனே அங்கே என்ன நிகழ்கிறது? யோவான் 11:44 அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். மரித்தவன் வெளியே வந்தான். எப்படிங்க? மரித்து 4 நாள் ஆச்சு. கல்லறையில போட்டு மேல சீல் வச்சுட்டாங்க, கல்லை புரட்டி போடுறாங்க. உள்ள இருந்தவன் வெளியே வரான். எப்படி வரான்? கட்டுண்டவனாக வருகிறான். ஒரு பிணத்தை, ஒரு சடலத்தை அக்காலத்திலே, இக்காலத்திலும் நடக்கிற சில இடங்களிலே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, நல்ல ஒரு வெள்ளை துணியில போட்டு நல்லா ஃபுல்லா கட்டு போட்டு அதை இறுக்கமா கட்டி அந்த கல்லறையில் அடக்கம் பண்ணுவாங்க. அதே மாதிரி கட்டுண்டவனாக வெளியே வருகிறான். கட்டுண்டவனாக வெளியே வருகின்ற பொழுது சூழ்ந்திருக்கிறவளை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள், அவருடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னதும் அந்த இடத்திலே அவன் முழுமையாக ஒரு சேதாரம் இல்லாதபடி, ஒரு பிணமாக இருந்தவனாக இல்லாதபடி, வெறும் சடலமாய் இல்லாதவனாய் இருந்தபடி அவன் நல்ல ஒரு ஆரோக்கியமான மனுஷனாக, ஆரோக்கியமுள்ள ஒரு வாலிபனாக நிமிர்ந்து நின்று வந்திருப்பான் இல்லையா? அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே உமக்கு நன்றி, என்னுடைய சகோதரனுக்கு ஆதரவில்லாமல் போயிருப்பேன், நான் மரித்தேன், ஆனாலும் இப்பொழுது உயிரோடு இருக்கிறேனப்பா, நீர் உயிரோடு எழுந்திருக்க போகிற தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேனப்பா, நீர் தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அவனும் நன்றி செலுத்தியிருப்பான். சூழ்ந்து இருக்கிறவர்களும், ஐயோ இந்த மனிதர் எப்படிப்பட்ட மனிதரோ என்று சொல்லி ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கட்டுண்டு இருக்கிறீர்களா? ஏதாவது கட்டு உங்களுக்கு இருக்கிறதா? பில்லி, சூன்யம், ஏவல், பகைகள், மாந்திரிகங்கள், விரோதங்கள், குரோதங்கள் என்ற கட்டுகள் இருக்கிறதா? லாசருவே வெளியே வா.
அவருடைய கட்டுகளை அவிழுங்கள். இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவன் தன்னுடைய சேனைகளை பார்த்து சொல்லுகிறார், இவர்களுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள், இவர்களுக்கு இருக்கிற கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். இவர்கள் ஒரு நல்ல ஆரோக்கியமான திடமான பூரண சுகத்தை பலத்தை பெற்றுக்கொண்ட நார்மல் மனிதனாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். அன்றைக்கு லாசரு வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்த தேவன் மரணித்தவனை, மரித்து போனவனை, 4 நாள் அடக்கம் பண்ணப்பட்டு நாரி போன சரீரமாய் இருந்தவனை திடபலனோடு எழுப்பிய தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே சத்துவம் இல்லாத காரியங்களை, மரணம் அடைந்திருப்பதான, இறந்து போனதான, மரித்து போனதான சகல விதமான துர்காரியங்களை எல்லாம் அகற்றி போட்டு கட்டுகளை அவிழ்த்து கட்டிலிருந்து உங்களை மீட்டெடுக்க அவர் தயை பெருத்தவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். இந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா.